வெல்கம் டு மை சேனல். ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன் நைட்டு. மணி பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருட்டாகவே இல்லை. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் இருக்க தான் செய்யுது. இப்போ தான் சன்செட் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் தான் நம்ம டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க் வச்சு லிவர் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து சட்டியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் ஸ்லைசஸை கட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா வதங்கிட்டு, வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது இன்னும் நல்ல கட்டியாக கிரேவி கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ நல்லா திக்காக ஆகிட்டு நல்ல வெந்து குழஞ்சலாம் வரணும். அந்த டைமில் தான் நம்ம எல்லாமே சேர்க்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் சேர்த்தாச்சு. இந்த தக்காளியும் வெங்காயம் இன்னும் நல்லா வேகணும், உடஞ்சி வரணும். அந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் லிவர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கவிச்ச வாடை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, நான் லெமன் ஜூஸ் போட்டு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நமக்கு அந்த ஸ்மெல் வராது. இப்போ பார்த்திங்கன்னா இது வேகிற டைமில் நம்ம தேங்காய் பால் எடுத்துருவோம். இப்போ இந்த டைமில் தான் நம்ம மசாலா சேர்க்குறோம். என்னென்னா மஞ்சள் பொடி, கண்டிப்பாக மஞ்சள் பொடி போடாமலாம் இருக்காதீங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி நல்லது, ஆன்டிசெப்டிக் வேறு. எந்த ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு எதிர்ப்பு சக்தி வந்து அதுதான். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சேர்க்கணும். ஸோ சிக்கன் மசாலா பொடியும், அதுக்கப்புறம் கரம் மசாலா, நான் சில்லி பவுடர் இவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அதாவது யூனிக்காக நம்ம என்ன பண்ணிடணும், கிண்டிடணும். நம்ம வந்து என்ன பண்ணால் சுடு வெல்லம் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொதிக்க விட போகிறேன். இனி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட லிவர் கழுகி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்க்க போகிறோம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 7:30 8 மணிக்குன்னா இந்த வேலைகள்லாம் முடிஞ்சிடலாம். கடன்னு நம்ம பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக என்ன பண்ணலாம், நம்மளோட வேலைகள் சீக்கிரமாக தூங்கணும். ஏன்னா காலையில் வந்து எனக்கு ப்ரேயருக்கு வர எழும்பணும்ல, அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட லிவர் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாலெல்லாம் சேர்த்த உடனே ஒரு கொதி வந்தாச்சு. இந்த கொதி வரும்போது நம்மளோட கழுவி வச்ச இதையும் லிவரையும் சேர்த்து நம்ம ஏன்னா லிவர் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கறி வந்து ரெடி ஆச்சுன்னு சப்பாத்தி தேய்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 7:30க்கு நான் வந்து குக் பண்ண வந்தேன். மணி 8 ஆக போகுது. ஆளுமே கிளைமேட் இன்னும் பார்த்தீங்களா, சன்செட் வந்து இன்னும் நல்ல இதாகலை. நம்ம ஊர்லேயும் இப்படி தான் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. நான் வந்து கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு எல்லாம் மேலே அப்படியே வந்து நிற்க பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் தான். இப்படி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானும் லாஸ்ட் டைம் வச்சது லிவர் கறி வேறு மாதிரி வச்சேன். இப்போ வச்சது வந்து நல்லா திக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். சப்பாத்தி தேய்ச்சி வச்சாச்சு. இந்த சப்பாத்தி சுட்டுட்டா நம்மளோட நைட் டின்னர் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா டைமு 8:15. இப்போ எப்படி இருக்குதுன்னு வெளியே பார்க்கலாமா? இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது, கிளைமேட்டு சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதேமாரி வேறு வீடியோஸோடு பார்க்கலாம். பாய் பாய்.